ஆடிய பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதொழுது. திண்டிவனம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மதுராந்தகம் பேருந்து நிலையத்திற்கு பின்புறம் ஏரிகாத்த கோதண்ட ராமர் ஆலயம் அமைந்துள்ளது. 108 வைணவ திவ்ய தேசங்களிலே ஒன்று என்று போற்றப்படவில்லை என்றாலும் இந்த கோதண்ட ராமர் மிகுந்த சக்தி வாய்ந்தவராக வணங்கப்படுகின்றார், போற்றப்படுகின்றார். ஆதி காலத்திலே மதுராந்தகம் ஏரி மழை காலத்திலே வெள்ளம் நிரம்பி அடிக்கடி கரைகள் உடைந்து ஊருக்குள் வெள்ளம் வந்து மனிதர்களையும் விலங்குகளையும் வீடுகளையும் பொருட்களையும் அடித்து கொண்டு போய்விடுவது வழக்கம். இந்த துன்பத்திலிருந்து தங்களை காப்பாற்ற வேண்டும், ஏரியின் கரையை உயர்த்தி அந்த வெள்ளத்தின் பாதிப்புகளிலிருந்து தங்களை காப்பாற்ற வேண்டும் என்று மக்கள் அனைவரும் ஒன்றாக திரளாக கூடி அப்போது ஆங்கிலேய ஆட்சியராக இருந்த லயனல் பிளேஸ் என்ற அதிகாரியை சந்தித்து தங்களது கோரிக்கைகளை முன்வைக்கின்றார்கள். இதையெல்லாம் பொறுமையாக கேட்ட அந்த ஆங்கிலேய ஆட்சியராக இருந்த அதிகாரி, நீங்கள் ராமருக்கு ஆலயம் அமைத்து வழிபடுகின்றீர்களே, அந்த ராமர் உங்களை காப்பாற்ற மாட்டாரா என்று கிண்டலாக எகத்தாளமாக கேள்வி எழுப்புகின்றார். அதற்கு நமது படிக்காத பாமர விவசாய கூலிகளான நமது மக்கள் அந்த ஆங்கிலேய அதிகாரியை பார்த்து, கோதண்ட ராமர் மிகுந்த சக்தி வாய்ந்தவர், புனிதமானவர், அவரின் அருமை பெருமை உங்களுக்கு தெரியாது, நீங்கள் அறிந்திருக்கவும் வாய்ப்பில்லை. அவர் ஏரியை மட்டுமல்ல, எங்களை மட்டுமல்ல, ஊரை மட்டுமல்ல, கால்நடைகளை மட்டுமல்ல, உங்களையும் சேர்த்து காப்பாற்றுவார் என்று கூறிவிட்டு பகவானிடத்திலே கோரிக்கையை வைத்துவிட்டு அவரவர் வேலைக்கு சென்று விடுகின்றார்கள். பிறகு பகல் முழுவதும் மழை கொட்டோ கொட்டு என்று கொட்டுகின்றது. இரவும் வந்து விடுகின்றது. அந்த ஆங்கிலேய அதிகாரிக்கு தூக்கம் வரவில்லை. குடை ஒன்றை துணையாக எடுத்து கொண்டு போய் ஏரியை பார்க்கலாம் என்று சென்று பார்த்தபோது வானத்திலே மின்னல் ஒன்று வெட்டுகின்றது. அந்த மின்னலின் வெளிச்சத்திலே வில் அம்பு ஏந்தி 2 சிறுவர்களாகிய 2 வில் அம்பு ஏந்திய சிறுவர்கள் எதிரும் புதிருமாக ஏரியின் கரையிலே நடந்து எங்காவது உடைப்பு தென்படுகின்றதா என்று எதிரும் புதிருமாக வில் அம்பு ஏந்தி 2 சிறுவர்கள் நடந்து சென்று கொண்டிருப்பதை பார்த்த நமது ஆங்கிலேய அதிகாரிக்கு இறைவனின் மேல் கொண்டுள்ள தமிழ் அந்த விவசாய பாமர மக்களின் நம்பிக்கைக்கு உட்பட்டு ராமர் லட்சுமணர்களே தோன்றி அந்த ஏரியின் கரையில் எங்காவது உடைப்பு ஏற்பட்டு உள்ளதா என்று பார்க்கின்றார்கள் என்பதை உணர்ந்த அந்த ஆங்கிலேய அதிகாரியான அந்த வெள்ளைக்கார கலெக்டர் தங்களது கிறித்துவ வழக்கப்படி பூமியிலே மண்டியிட்டு அந்த ராம லட்சுமணர்களை வணங்கி பிறகு அதிகாலையிலே ஊராரை அழைத்து இரவிலே நடந்த சம்பவத்தை விளக்கி இந்த தெய்வீக சம்பவத்தை கல்வெட்டிலும் பதிக்க செய்து பிறகு மிகுந்த ராம பக்தராகவே மாறி அந்த ராமர் ஆலயத்திலே தாயாருக்கு புதிதாக சன்னதி ஒன்றையும் கட்டி கொடுக்கின்றார் அந்த வெள்ளைக்கார ஆங்கிலேய அதிகாரி. ராமபிரான் சீதையை பிரிந்தபோது இந்த ஆலயத்துக்கு வந்து ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சி அளிக்கின்ற கருணாகர பெருமானை வணங்கிவிட்டு சென்றதாகவும் ஐதீகம் ஒன்று உள்ளது. அதாவது உயர்ந்த படிப்பு படித்திருந்தாலும் வேலை கிடைக்கவில்லை, திருமண தடை உள்ளவர்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சி அளிக்கின்ற
அந்த கருணாகர பெருமானாகிய கோதண்ட ராமரை வணங்கினால் எப்பேற்பட்ட தோஷமும் விலகிவிடும் என்பது பக்தர்களின் ஆழ்ந்த நம்பிக்கையாக இருந்து வருகின்றது. இந்த ஏரிகாத்த கோதண்ட ராமர் ஆலயம் திண்டிவனம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையிலே மதுராந்தகம் பஸ் நிலையத்திற்கு பின்புறம் அமைந்து கோதண்ட ராமர் பக்தர்களின் எப்பேற்பட்ட தோஷத்தையும் போக்கி சேவை சாதித்து வருகின்றார். ஓம் நமச்சிவாய.